உன் சம்பளத்தை மட்டும் நினைச்சு நீ பேசுறே, ஆனா ராதாவும் சம்பாதிக்கிற, அதை மறந்துடாது. இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஆம்பளை, என்னாலேயே இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது. பாவம் அவ பொம்பளை, இப்ப சம்பாதிக்கிறதே அதிகம். இதுக்கு மேல அவ என்ன சம்பாதிக்க முடியும்? எப்படி உங்களை திருப்பதிக்கு அனுப்ப முடியும்? அக்கா, என் சம்பளம் வந்தாச்சு. அத்தையும் மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வரட்டும். ராதா, உன் சம்பளம் 250 ரூபாய் சேர்த்து கணக்கு போட்டாச்சு. குடும்ப செலவு போக மிச்சம் இல்ல. அதான் எப்படி திருப்பதிக்கு போக முடியும்னு யோசிக்கிறாங்க. நான் சம்பளத்தை மட்டும் சொல்லல அத்தா, இந்த மாசம் சேல்ஸ் கமிஷனா எனக்கு 100 ரூபாய் தனியா கிடைச்சிருக்கு. அத்தை, இந்தாங்க பணம், நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ராதா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இந்த வீட்டுக்கு வந்த ராதா இல்ல, லட்சுமி. பாத்தியாடா, ஒரு ஆம்பளை என்னாலேயே முடியல, ஒரு பொம்பளையார எப்படி முடியும் சந்தேகப்பட்டியே. முடிஞ்சா இல்லையா? உங்க அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமைன்னு சொன்னீங்க. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். ராதா கெட்டிக்காரி, எல்லாத்தையும் அவளே மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன ராதா, நான் அந்த தெய்வத்தை கும்பிட போறவான் என் மகனாலதான் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ என் மருமகளால கிடைக்க போகுது. என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால தானே. அண்ணி அண்ணி, என் ஆசை எப்ப நிறைவேற்ற போறீங்க? உன் ஆசை என்ன? ரேடியோ தானே? ஆமா, அத அண்ணன் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இத பாரு, இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏது இந்த ரேடியோ? அண்ணா, இத அண்ணிதான் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் அந்த மாச சம்பளத்துல வாங்கி தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, நீ ஒவ்வொரு மாசமும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைக்கு வாங்கி கொடுத்த? மாச கடைசியாச்சே, சம்பளம் கூட கிடைச்சிருக்காது. எப்படி ரேடியோ வாங்கினா? நான் ஒரு சீட்டு போட்டேன், அது நேத்தோட முடியுது. அந்த பணத்தை வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். ஒருவேளை அந்த பணத்துல இருந்து வாங்கிட்டாலும் என்னமோ. ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு உதவட்டுமேன்னு நீங்க சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அதை எடுத்து இப்படி வீணாக்குறாளா? என்னடா பேசுறேன்? உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா, அவ வாங்கி கொடுத்திருப்பா. இதுல என்னடா தப்பு? அவ செய்யறதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவீங்க. திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது. அவ வரட்டும், அவ செஞ்சது சரிதானான்னு நேரடியாவே கேட்கிறேன். என்னத்தா வந்துட்டியா? அம்மா நேத்து சீட்டு பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே, என்னாச்சு? அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சது. இந்தாங்க அத்தை. அதுல நீ ஒண்ணும் செலவழிக்கலையா? அத்தை அந்த பணத்தை எதுக்காக போட்டாங்களோ என்னமோ, அதை போய் நான் செலவழிப்பேனா? அப்ப இந்த ரேடியோ எந்த படத்துல வாங்கினேன்? எங்க கம்பெனில சேல்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க, அதுலதான் வாங்கினேன். அண்ணா, கையால அந்த ரேடியோவை ஆன் பண்ணி வைனா. அதை வாங்கி கொடுத்தவங்களே ஆன் பண்ணி வைக்கிறதா பொருத்தம். சுசி, உங்க அண்ணன் ஏதோ கோபமா இருக்காரு. ஏன்னு தெரியும். இப்ப அவரை தொந்தரவு பண்ணாரு. வாங்க அத்தை. யாரும் ரேடியோ ஆன் பண்ணி வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். தன்னை விட தன் மனைவி அல்லிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான். அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது, ஆண்மகனே, ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை. நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக பூஜிக்க நீ வெறும் ஜடமாக நின்று விட்டாயே. உனக்கு ஆண்மை இல்லை, வீரமில்லை, நீ வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது. சொல்லிக் கொடுத்த பாடெல்லாம் படிச்சது எங்க? இந்த வார்த்தைகளுக்கு ஹிந்தி சொல்லுங்க. வணக்கம், நன்றி, நல்லது. நமஸ்தே, தன்யவாத், அச்சா. கரெக்ட். இப்போ இதுக்கு ஹிந்தி சொல்லுங்க. ஒரு முத்தம் கொடு. ஏன் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, படிக்கிற நேரத்துல விளையாடக்கூடாதுல்ல? சரி, இன்னைக்கு என்ன பாடம்? எதிர்ப்பதம். ஹிந்தியில எதிர்ப்பதத்துக்கு பேரு உல்டே சப்த். உயர்வு, ஊஞ்சாய்; தாழ்வு, நீச்சாய்; அன்பு, பிரேம்; வெறுப்பு, நஃப்ரத்; நட்பு, தோஸ்தி; பகை, துஷ்மனி. இத 10 தடவை எழுதி பாருங்க, மனசுல பதிஞ்சிடும். பிரஸ்டீஜ் கம்பெனி ஆர்டர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே, அது நம்ம கௌரவத்தையே பாதிக்குமே சார். மோகன், அது ரொம்ப சின்ன ஆர்டர். இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் மட்டும் இல்ல, இந்த ஆர்டர்ல வர லாபத்துல ஒரு பங்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல மோகன், இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க இந்த வேலையை ஏத்துக்கிறத பார்த்தா உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு.
ஆமா சார், அது ஒரு மான பிரச்சனை. ஓ, அப்படின்னு அதில் தலையிட நான் விரும்புறேன். யூ கேன் கேரி ஆன். என்னடா 4 நாளா வீட்டுக்கு வராம அப்படி என்னடா வேலை? ஒரு ஸ்பெஷல் ஒர்க் எடுத்து பகலா வேலை செஞ்சு 4 நாள்ல முடிச்சுட்டேன். நிறைய பணம் கிடைச்சது. அதுதான் அப்பாவுக்கு இந்த ஃபேனை வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கமா? இது கடை இவ்வளவு சிரமப்பட்டேன். போடா. இந்த வீட்டுல எது கேட்டாலும் அண்ணிதான் வாங்கி தராங்கன்னு பீத்திக்குவியே. பாத்தியா, அப்பா ஃபேன் வாங்கி வந்திருக்கேன். பிரபாதமா இருக்கா? இருண்ணா, வரேன். அப்பா பாத்தீங்களா, உங்களுக்காக தேடி பிடிச்சு இந்த ஃபேனை வாங்கி வந்தேன். ரொம்ப நல்ல ஃபேன்பா. ஆயுசுக்கு ரிப்பேரே ஆகலாம். என்னப்பா பேசவே மாட்டேங்கிறீங்க? ஃபேன் பிடிக்கலையா? பிடிக்கிறது இருக்கட்டும், இந்த வீட்டுலதான் தேவைப்பட்ட பொருளை வாங்கி கொடுக்க ராதா இருக்கும் போது நீ ஏப்பா கஷ்டப்படுற? அவதான் வாங்கி தரணும், நான் வாங்கி தரக்கூடாதா? என்னாலே முடியும்னு காட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். மோகன், தாகம் எடுக்கிற வெயில் காலத்துல தண்ணி பந்த வச்சா எல்லாம் அதை தேடி போவான். கொற்ற மழையில வச்சா யாருப்பா பிடிக்கும்? என்னப்பா சொல்றீங்க? இந்த 4 நாள்ல நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது மோகன். ராதா வேலை செஞ்சதை பாராட்டி அவங்க ஆபீஸ்ல அவளை சேல்ஸ் மேனேஜரை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. 1000 ரூபாய் சம்பளம். அதோட வசதியா ஒரு பெரிய வீட்டுல இருக்க சொல்லி அதுக்கு கம்பெனியே வாடகையும் தருது. அதனால பக்கத்துல ஒரு பங்களாவை ராதா வாடகைக்கு இருக்கா. அங்க போறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம். நாம போற பங்களாவில ஏர் கண்டிஷனே இருக்கு. இந்த ஃபேன் அவசியம் இல்லை. அங்கெல்லாம் கட்டியாச்சா? எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இதோ ஆர்டர். மார்க்கெட்ல கத்திரிக்காய், வெண்டைக்காய் மலிவா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வராது. கேபேஜ், காலிஃபிளவர், பீட்ரூட், பீன்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகளா பார்த்து வாங்கிட்டு. சரிம்மா. தோட்டத்துல அவரைக்காய், கொத்தவரைக்காய் செடி எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். நர்சரிக்கு போய் லேட்டஸ்ட் ரோட்டஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடும். அம்மா, சுசிலா, காஃபில சுகர் அதிகமா இருக்கு. சமையல்காரனை கொஞ்சம் கவனி. சரிமா? எல்லா குள்ளையும் போட்டீங்களே, வெரி குட். அந்த வீட்டுல முடியவே முடியாதுன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? முயற்சி பண்ணி எல்லாத்தையும் போட்டேன். சரி, உங்க அண்ணன் காஃபி சாப்பிட்டாரா? கொடுக்க போறேன், நானே கொண்டு போய் தரேன். பேப்பர்ல இன்னைக்கு என்னப்பா விசேஷம்? வியட்நாம் யுத்தம் வேறு முறைக்கு திரும்பி இருக்குதான். ஏங்க, இந்த வீட்டுல எல்லாரும் எல்லா சௌகரியத்தோடவும் வாழும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி ஒதுங்கி வாழறீங்க? உங்களுக்காத்தான் புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேனே, ஏன் இந்த பழசை விட மாட்டேங்கிறீங்க? இன்னொருத்தர் செருப்புல நடக்க நான் விரும்பல. ஏன் சம்பாத்தியத்துல நான் வாழணும்னு நினைக்கிறேன். உங்க மனைவினா ஏன் சம்பாத்தியத்துல உங்களுக்கு பங்கு இல்லையா? புருஷன் நிழல்ல பெண்டாட்டி இருக்கணுமே தவிர பெண்டாட்டி நிழல்ல புருஷன் இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்துதான் ஆகணுங்கிற நிலைமை ஏற்பட்டா அந்த புருஷன் நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். உன் முந்தானையில என் குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு வர நான் கொஞ்சம் கூட இஷ்டப்படல. ஆனா உழைச்சு உழைச்சு ஒஞ்சு போன எங்க அப்பா, ஒரு சுகத்தையும் காணாத எங்க அம்மா, என் தங்கச்சி, இவங்களுக்கு கிடைக்கிற சௌகரியத்துக்கு குறுக்கணிக்க நான் விரும்பல. அதனாலதான் இந்த வீட்டுக்கு வர நான் சம்மதிச்சு. அத்தா, வானம்பாடி எவ்வளவுதான் உயர பறந்தாலும்
வானத்துக்கு கீழதான். ஒரு பெண்ணு எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அவ புருஷனுக்கு அடக்கம்தான். நீங்க நினைக்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத கற்பனை. கற்பனை இல்ல, என் காதல விழுபடியா. அவனுக்கு என்ன யார் கொண்டாட்டி சம்பாதிக்கிறா, அவன் பங்களாவில சௌகரியமா இருக்கான்னு 4 பேர் பேசும்போது என் மானம் போகுது. உயிர் போயிடக்கூடாதான்னு தோணுது. அத்தா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. இது இன்னைக்கு நேத்து இல்லம்மா, சின்ன பிள்ளையா இருந்த போதே அவனுக்கு இப்படி ஒரு மனநிலை உண்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லா பரீட்சையிலும் இவன் தான் முதல் மார்க் வாங்குவான். ஒரு தடவை இவன் ஃப்ரெண்டு முதல் மார்க் வாங்கிட்டான். அதுல இருந்து இவன் அவன் கூட பேசுறதே நிறுத்திட்டாமா. இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுமா? என்ன மாமா? இவன் சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இவன் வயசுலயே ஒரு பையன் இருந்தான். அவன் கூட இவன் சரியா பேசுறது இல்ல, பழகுறது இல்ல, விளையாடுறது இல்ல. ஏன்டான்னு கேட்டா, அந்த பையன் என்னை விட ஒரு அங்கலம் உயரமா இருக்கிறான். அவன் பக்கத்துல நான் நின்ன குட்டையா தெரிகிறேன்னு சொன்னான். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இவன் கூட பிறந்த பலவீனம்மா. சின்ன வயசுல வேணா அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இப்போ அது விபரீதமா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அவரை மாதிரியே நீங்களும் என்ன தவறா நினைச்சு. அதா, நீயும் மோகன் என்னுடைய 2 கண்கள் மாதிரி. உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ முன்னுக்கு வந்துட்ட, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா முன்னுக்கு வருவான். அது வரைக்கும் அவனுடைய குறைகளை நாம தாம பொறுத்துக்கிட்டு போகணும். நானும் அவன மாதிரி நினைச்சு உன்னை நிறுத்து ஒதுக்க மாட்டேன், கவலைப்படாத. மாமா, என் சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரு. ஒரு தந்தையோட அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட உங்க அளவு என்கிட்ட அன்பு செலுத்திருப்பாரான்னு என்னால சொல்ல முடியாது மாமா. மணி 7 ஆச்சு. படம் படிச்சீங்களா? புரிஞ்சுதா? படிக்க முடிஞ்சது, ஆனா அர்த்தம் தெரியல. அது ஒரு கதை. ஒவ்வொரு வாக்கியமா படிச்சு அர்த்தம் சொல்றேன். ராஸ்தே से एक डरपोक मुसाफिर चल रहा था. ஒரு பயந்த வழிப்போக்கன் பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தார். எக்காயக் उसने मुड़कर देखा. திடீரென்று அவன் திரும்பி பார்த்தான். उसके पीछे उसकी लंबी परछाई दिखाई थी. அவன் பின்னாலே அவன் நீண்ட நிழல் தெரிந்தது. वो उसे कोई भूत समझकर भागने लगा. அவன் அதை ஏதோ பேய் என்று நினைத்து ஓடத் தொடங்கினான். वो उसकी परछाई थी, लेकिन ये सच्चाई उसे मालूम नहीं थी. அது அவனுடைய நிழல்தான், ஆனால் இந்த உண்மை அவனுக்கு தெரியவில்லை. ஒரு சந்தேகம். என்னங்க? அவன் முட்டாளா? இல்ல, புத்திசாலிதான். அப்படின்னா அவன் தன் சாதாரண நிழலை பார்த்து பயந்திருக்க மாட்டான். அவன் பார்க்கிறது தன் உருவத்தையே விழுங்கக்கூடிய அசுர நிழல். அதை கண்டு அவன் பயந்து ஓடுறது நியாயம்தான். என்னம்மா மாங்காய கடிச்சுக்கிட்டு இருக்கு? நீ கர்ப்பிணியா? ஆமாங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நான் ஒரு பாவியை நம்பினேன். அவன் என்னை ஏமாத்தி என்னை கெடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. திருடனுக்காக வருத்தப்படாம பிடிபட்டதுக்காக வருத்தப்பட்டானோ அது மாதிரி அவன் உன்னை விட்டு ஓடி போயிட்டானே வருத்தப்படுறியே தவிர நீ கெட்டு போயிட்டதுக்காக வருத்தப்படலையே. என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க, அதை நம்பித்தான் நான் மோசம் போயிடுச்சு. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லைங்க. அதான் இப்படி கெட்டு அலையிற. கூட பிறந்த வருஷம் இருந்திருந்தா உன்னை வெட்டி ஆத்துலயோ குளத்திலயோ வீசி இருப்பான். வெட்கம் இல்லாம உயிரை சுமந்துட்டு அலையிற. இந்த காசுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிடு. சுசி, ஏன் அழற? உங்க அண்ணா யாரோ ஒரு பிச்சைக்காரியாதானே திட்டினாரு, அதுக்காக நீ அழற? நான் அவளுக்காக அழல, நீ எனக்காக அழற. உனக்காக? என்னம்மா அது? என்ன சொல்ற சுசி?
ஏமாந்துட்டேன் நீ ஏமாந்துட்டேன். அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்டேன்? வீதியில போற எவ்வளவு ஒருத்தி பண்ண தப்புக்கே உங்க அண்ணன் எரிமலையா கொதிச்சாரு. இப்ப தன் வீட்லயே தப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா இந்த வீட்டுல ஒரு கொலையே விழுட்டி. ஐயோ, காலம் எல்லாம் மானோன்னு வாழ்ந்த மாமா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மறுவினாடியே உயிரை விட்டுருவாங்களே. அறிவு கெட்டவனே, இதை மூடி மறைக்கவும் முடியாது. இப்ப என்ன செய்வேன்? சுசி, யாரவன் சொல்லு, யாரவன்? சுசி, சுசி, யார் மகன் சொல்லு. கப்பம் காலனி முதலாளி மகன் சுந்தர். இதை கைவிட மாட்டேன்னு சொன்னார்.